So good morning everyone. I am Karthikeyan, Assistant Professor, Department of Pharmaceutics, Sri Shanmuga College of Pharmacy. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மைக்ரோபயாலஜி சப்ஜெக்ட்ல டிசைனிங் ஆஃப் ஏசெப்டிக் ஏரியா அப்படின்ற டாபிக்கை பத்தி நம்ம எலாபரேட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிசைனிங் ஆஃப் ஏசெப்டிக் ஏரியா. ஏசெப்டிக் ஏரியா அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஸோ ஏசெப்டிக் ஏரியானா ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கனிசம் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஃபாரின் பாடிஸ் ஆர் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஆர் டெட் பார்ட்டிகல்ஸ். ஸோ எதுவுமே எந்த ஃபாரின் பாடிஸுமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து இல்லாத, அதாவது ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கனிசம், 100% ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கனிசம். ஸோ அந்த ஏரியாவை தான் நம்ம வந்து ஏசெப்டிக் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஏசெப்டிக் ஏரியால எந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, கண்டிப்பா எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் வந்து அந்த ஏசெப்டிக் ஏரியால கண்டிப்பா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஸோ அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரண்டல் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா ஏசெப்டிக் ஏரியால தான் வந்து நாம மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸோ பேரண்டல் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம நேரா இன்ட்ரா மஸ்குலர், இன்ட்ரா வீனஸ், ஏன்னா எல்லாமே வந்து டைரக்டா பாடிக்குள்ள என்டர் ஆகுது. பிளஸ் எங்க ரீச் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன்ல டைரக்டா ரீச் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்ல வந்து ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம் பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்னால நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ அதனால அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை கண்டிப்பா ஏசெப்டிக் ஏரியால மேனுஃபேக்சரிங் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐ டிராப்ஸ் அண்ட் ஏர் டிராப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எங்க ஐ டிராப்ஸ் வந்து நம்ம கையில வந்து இன்ஜெக்ட் பண்றோம், ஏர் டிராப்ஸ் வந்து நம்ம ஏர்ல வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம ஏசெப்டிக் ஏரியால தான் வந்து நம்ம கண்டிப்பா மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஸோ அதுல வந்து என்னென்ன ஒரு 5 செக்ஷன் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தி cleanup area, second one வந்து the compounding area, third one the aseptic area, fourth one the quarantine area, so fifth one the packing and labeling area. so இத ஒண்ணு பத்தி நம்ம எலாபரேட்டா பார்க்கலாம். The next one வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா flow diagram of aseptic area. ஸோ என்னென்னலாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஏர்லாக் ஆஃபீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா காம்பவுண்டிங் ஏரியா, ஏசெப்டிக் ஏரியா, குவாரண்டைன் ஏரியா அண்ட் ஸ்டோரேஜ் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் அண்ட் ஃபினிஷிங் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெரிலைசேஷன் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து கிளீனப் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ரூம், அதாவது எக்ஸிபியன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ரூம் இருக்கும். குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ இது எல்லாமே வந்து ஏசெப்டிக் ஏரியாக்குள்ள இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளீனப் செக்ஷன்ஸ். த கிளீனிங் ஏரியால வந்து த வால்ஸ் அண்ட் சீலிங்ஸ் வந்து எதனால மேட் அப் ஆஃப் ஃபில்ம் கோட்டிங் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய நார்மல், அதாவது வீடு சுவர் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா சார் நம்ம வீட்டுல பார்த்துருக்கோம் தூசி எல்லாம் வந்து என்ன ஆகும்னா நம்ம சுவர் மேல ஒட்டி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து சுவர்லாம் இருக்கக்கூடாது. ஸோ வால்ஸ் அண்ட் சீலிங்ஸ் வந்து கண்டிப்பா மேட் அப் ஆஃப் எதனால ஆயிருக்கும்னா ஃபில்ம் கோட்டிங் மெட்டீரியல்னால ஆனதா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து free from microorganism, air inside the clean area. So next வந்து என்ன கேட்டீங்கன்னா fresh air வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. per ஹவருக்கு 10 to 15 டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா ஏரை வந்து எக்ஸிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதாவது ஏர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஏர் வந்து எதனால ஃபில்டர் ஆனதா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஹெப்பா ஃபில்டர், ஹை எஃபிஷியன்சி பர்டிகுலர் ஏர் அப்படின்ற ஒரு ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணி அந்த ஏரை வந்து ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கிளீனப் ஏரியா, அந்த ஏரியாவுக்கு ஏசெப்டிக் ஏரியாவுக்கு ஏரை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன தி காம்பவுண்டிங் செக்ஷன். ஸோ இங்க வந்து என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா மிக்சிங் ப்ராசஸ் எல்லாமே காம்பவுண்டிங் செக்ஷன்ஸ், அதாவது மெட்டீரியல் வந்து வெயிங் பண்றது அண்ட் காம்பவுண்டிங் பண்றது எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற கேபினெட்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் வந்து எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா ஆனதா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து துருபிடிக்காது. ஸோ அப்படி துருபிடிச்சிருச்சுன்னா துருபிடிக்கிற கேபினெட்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து என்ன ஆகும்னா ப்ராடக்ட் வந்து கண்டாமினேஷன் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால வந்து கேபினெட்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து மேட் அப் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டெரைல் கண்டிஷன் இஸ் நாட் எசென்ஷியல் பட் நெசசரின்னு சொல்றாங்க.
ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா மிக்சிங் வேகிங் அண்ட் காம்பவுண்டிங். பட் இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெரைல் கண்டிஷன் வந்து நாட் எசென்ஷியல். ஓகேங்களா. ஸோ எப்படின்னா வேகிங் அண்ட் காம்பவுண்டிங் மிக்சிங் பண்ண பிறகு நம்ம கண்டெய்னர்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெரைல் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து நாட் எசென்ஷியல் அப்படின்னு இங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஏசெப்டிக் ஏரியா. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிளீனப் செக்ஷன் பார்த்தோம். அங்க வந்து ஒர்க் பண்ற எம்ப்ளாயர்ஸ் வந்து எல்லாமே வந்து கிளீனப் ஆயிடுறாங்க. அதாவது ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து அதாவது ஆப்ரான் ஷூஸ் எல்லாமே வந்து ஸ்டெரைல் பண்ண ஷூஸ் வந்து அவங்க வந்து வியர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்க வந்து கிளீனப் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்டிங் செக்ஷன். அங்க வந்து வேகிங் அண்ட் காம்பவுண்டிங் பண்ணிட்டாங்க. ப்ராடக்ட் வந்து மிக்சிங் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏசெப்டிக் ஏரியா வந்து என்ன இருக்குன்னா ப்ரிப்பேர் பண்ண ப்ராடக்ட்டை வந்து எது மூலயமா வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னா த்ரூ பைப்லைன்ஸ். ஓகேங்களா சார். த்ரூ பைப்லைன்ஸ் மூலியமா ஃபில் பண்ணுவாங்க. கண்டெய்னர்ஸ்ல வந்து ஸ்டெரைல் பண்ண கண்டெய்னர்ஸ்ல வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஏசெப்டிக் ஏரியா. சார் நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணி ஸ்டெரைல் பண்ணி எங்க வந்து ஸ்டோர் பண்றாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பிளேசஸ் வந்து என்ன ஸ்டெபிலிட்டி லோட் பண்ற வரைக்கும், அதாவது ஸ்டெபிலிட்டி சேம்பர்ஸ்ல வந்து லோட் பண்ற வரைக்கும் அதனுடைய ஸ்டெபிலிட்டி எல்லாம் வந்து எவல்யூஷன்ஸ் பண்ற வரைக்கும் மேக் பண்ணி ஸ்டெரைல் பண்ண ப்ராடக்ட் வந்து எங்க வந்து ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா ஸோ குவாரண்டைன் செக்ஷன்ல வந்து ஸ்டோர் பண்ணாங்க. ஸோ இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திஸ் ஏரியா ஹேஸ் லிமிட்டட் ஆக்சஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் த ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்குன்னு இந்த ஏரியாக்குன்னு ஒருத்தவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பர்சன் தான் வந்து அந்த ஃபுல் இதுக்குமே வந்து இன்சார்ஜா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த அந்த பர்சனோடைய பெர்மிஷன் இல்லாம ஸோ அந்த செக்ஷனுக்கு யாருமே வந்து என்டர் ஆகக்கூடாது, உள்ள போகக்கூடாது. ஸோ ஓகேங்களா. ஸோ மினிமம் பர்சன் தான் வந்து அங்க இருக்கணும். அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து அங்க இன்சார்ஜ் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம வேற யாருமே அதர் பர்சன் வந்து உள்ள வந்து அங்க என்டர் ஆக முடியாது. அதுதான் வந்து குவாரண்டைன் செக்ஷன். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பேக்கிங் அண்ட் லேபிளிங் செக்ஷன். ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராடக்டை வந்து லேபிளிங் பண்றது எந்த செக்ஷன்னா ஸோ இந்த பிளேசஸ் ஃபர்ஸ்ட் வந்து கிளீனப் செக்ஷன், நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்டிங் செக்ஷன், நெக்ஸ்ட் வந்து ஏசெப்டிக் ஏரியா. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் குவாரண்டைன் செக்ஷன். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா லேபிளிங் பண்ற செக்ஷன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம டிசைனிங் ஆஃப் ஏசெப்டிக் ஏரியா அப்படின்ற டாபிக்கை பத்தி நம்ம எலாபரேட்டா பார்த்தோம். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ.